நோன்பு நெருங்கிட்டு இருக்குது. அநேகமாக டிசம்பர் மாதம், ஏன் நவம்பர் மாதமே கூட வந்து இறங்கிடும் பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் என்பது நீங்கள் நோம்பு மாதம் தான் சாப்பிடணும், முஸ்லீம் தான் சாப்பிடணும் கிடையாது. எனி டைம் எந்த நேரமும் நீங்கள் சாப்பிடலாம். அது நல்ல ஒரு பழம். அதில் பல சத்துக்கள் அடங்கியுள்ளன. பேரிச்சம்பழத்தை வந்து ரொம்ப பேர் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரப்பதம் உள்ள இடத்துல வச்சிடறாங்க. சில பேர் பிளாஸ்டிக் பையில் கட்டி வைப்பாங்க, வெயில் பட்டு வேர்த்து விட்டுரும். ஈரம் பட்டு என்ன ஆகுதுன்னா லார்வா உருவாகி இந்த லார்வா அப்படியே புழுவாக மாதிரி இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை புழு வந்துருச்சுன்னு பேசுவாங்க. ஆக்சுவலாக பேரிச்சம்பழத்தில் புழு வருது, பூச்சி வருது காரணம் என்னன்னா அந்த ஈரமாக உள்ள இடத்துல வைக்கக்கூடாது. அதை காஞ்ச உலர்ந்த இடத்துல, ஏன்னா பேரிச்சம்பழம் உலர்ந்த பழம் காஞ்ச இடத்துல வைக்கணும், ஈரம் படாமல் வைக்கணும். ஏன்னா அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவும் இல்லாமல் பேக் பண்ணுறாங்க. காஞ்ச இடத்துல வைக்கணும், உலர்ந்த இடத்துல அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் பேக் பண்ணுறதுனால ஈரம் படாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச ஐஸ் பொருளில் வச்சுருங்க. குழுக்குழுன்னு இருக்காங்க, வெயிலில் காஞ்சி தான் வந்திருக்காங்க இந்த சவுதி அரேபியா மற்றும் கல்ஃப் கண்ட்ரிஸ். இது எந்த பிராண்டுன்னு சொல்ல வரேன், எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காஞ்ச இடத்துல உலர்ந்த இடத்துல முடிஞ்ச ஐஸ் போட்டில் வச்சுருக்கு. ஐஸ் போட்டில் வச்சுன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈரம் பட்டு பதமாக உள்ள இடத்துல வச்சிங்கன்னா, டேம்ப் ஏரியாமாக டேம்ப் பிளேஸ் அங்கே போய் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் புழு வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. எதுக்கு வேஸ்ட் ஆகணும், நல்ல ஒரு பழங்கிறது, அவ்வளோ சத்து இருக்குது. பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காய்ந்த ட்ரை பழங்கள், இதெல்லாம் வந்து ஈரப்படாமல் பார்த்துக்குங்க. ஆனால் நான் சொன்ன இந்த விஷயம் எல்லா பிராண்டுக்கும் பொருந்தும்.